ஸோ வீட்டில் இருந்து பொண்ணு பார்த்தாங்க ஒரு 5 வருஷமா. புரோக்கர் ஜாதகம் வாங்கினாங்க, ஒன்றும் செட் ஆகலை. பட் வால் போஸ்ட் ஒட்டிருக்கீங்க, கால் வந்திருக்கு உங்களுக்கு? கால் வந்திருக்கு, வந்தது எல்லாமே புரோக்கர்ஸ் கால் மட்டும்தான். என்னோட சோதனை இது. இப்போ நிறைய பேர் கலாய்ப்பாங்க, மீம்ஸ் போடுறாங்க. வேற எவன் கால் பண்ணி என்ன கிண்டல் பண்ணால் எனக்கு என்ன? வேடிக்கையாக பார்க்குறவங்க பார்த்துட்டு போட்டோம். எனக்கு இது மூலமா ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். அப்படி அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு போஸ்டர் அடிப்பேன் கண்டிப்பாக. இது வந்து ஏமாத்துற புரோக்கர்ஸுக்கு நல்ல பதிலடியாக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 1 வீக்காகவே மதுரையில் வந்து பயங்கர ட்ரெண்டாகவே இருக்காப்புல. உங்கள் பிரச்சனை, உங்கள் குமுறல் எல்லாத்தையும் நீங்கள் கொட்டுறீங்க. நீங்கள் ட்ரெண்ட் ஆகிக்கன்னு சொல்லுவீங்களே, எதை வச்சு ட்ரெண்ட் ஆகிக்க நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ 1 வீக்கா ஏதாச்சும் ட்ரெண்ட் ஆகிங்க அப்படின்னா நீங்கள் அடித்த போஸ்டர், அந்த போஸ்டரில் என்ன விஷயம் இருக்குதோ அதுதான் விஷயமே. இந்த போஸ்டரில் என்ன போட்டிருக்கு, மெயினாக மணமகள் தேவைன்னு போட்டிருக்கு. ஸோ வீட்டில் இருந்து பொண்ணு பார்த்தாங்க ஒரு 5 வருஷமா. புரோக்கர் ஜாதகம் வாங்கினாங்க, ஒன்றும் செட் ஆகலை. ஸோ அதை வீட்டில் இருந்து பார்க்குறாங்க. சரி நம்ம சைடில் அதை ட்ரை பண்ணுவோம். என்ன வேலை பார்க்குறேன், எக்ஸ்பிரஸ் பேண்டில் வேலை பார்க்குறேன், வால் போஸ்ட்டு ஒட்டுறேன். ஸோ வால் போஸ்ட்டு ஒட்டும்போது மற்றவங்களுக்குலாம் அடித்து இது பாப்புலாரிட்டி பண்ணி கொடுக்குறோம். எனக்கு ஏன் நானே பண்ணிக்கக்கூடாது? பண்ணால் அதை பார்த்து ஒரு 2-3 பொண்ணுங்க கால் பண்ணாங்கன்னா, வீட்டில் இருந்து பேசினாங்கன்னா, பொண்ணு கிடச்சிதுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. பட் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி தோணுச்சு? இது என்னன்னா, போஸ்ட் அடித்து பார்த்தாங்க, ஒட்டணும் அப்படின்னோம்னா அந்த மாதிரி கால் பண்ணுவாங்க அப்படின்னு எப்படி உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துச்சு? மைண்ட் செட்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் சொல்கிறேனே, வால் போஸ்ட்டு ஒர்க் தான் பண்ணுறேன் பார்ட் டைமாக. மற்றவங்களுக்கெல்லாம் ஒட்டி கொடுக்குறோம், அவங்களுக்குலாம் கால்ஸ் வருது நிறையா. அப்படிங்கும்போது எனக்கு நான் என் ஃபோட்டோவை போட்டு ஒட்டினேன்னா கால்ஸ் வரும்ல. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, ஸோ அவங்களால வேலை பார்க்க முடியல. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து அப்போ இருக்க ஒரே ஆள் நான் மட்டும்தான். இப்போ எனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? இன்னும் என்ன கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு இது என்னோட ஒரு முயற்சி, அவ்வளோதான். பட் வால் போஸ்ட் ஒட்டிருக்கீங்க, கால் வந்திருக்கு உங்களுக்கு? கால் வந்திருக்கு, வந்தது எல்லாமே புரோக்கர்ஸ் கால் மட்டும்தான். டேரெக்டாக பொண்ணு வீட்டிலேருந்து யாருமே பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நான் பாதிக்கப்படுறதே புரோக்கர்களால் தான். வராங்க, ஜாதகம் வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க, போகிறாங்க, அடுத்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. இதே மாதிரி 3-4 வருஷமாக போயிடுச்சு. ஏன் ப்ரோ நீங்கள் புரோக்கர் நம்பி வாங்க? இப்போ ரிலேஷனில் பார்க்கலாம்ல. எப்படி நீங்கள் இப்போ புரோக்கர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்நியத்தில், அதாவது வேறு ஒருத்தவங்க மூலியமாக தான் பார்ப்பீங்க இல்லையா, வேறு ஒரு இதாக தான் பார்ப்பீங்க. பட் புரோக்கர் இல்லாமல் நீங்கள் உங்கள் ரிலேஷனில் ஏதாவது ட்ரை பண்ணலாமே? ரிலேஷனில் பொண்ணுங்களே இல்லையே, எல்லாமே பசங்களாக போயிட்டாங்களே. அதை தான் சொல்கிறேன், இது வந்து 90s கிட்ஸோட சோதனை, என்னோட சோதனை இது. இந்த மாதிரி கல்யாணம் தள்ளி போகுது அப்படின்போது வீட்டில் என்ன செய்வாங்க அப்புறம் டக்குன்னு போய் ஜாதகம் பார்த்துருப்பாங்க. ஸோ ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க? ஜாதகத்தை பொறுத்த வரையும் இன்னும் 5 மாதத்தில் அமையும், 6 மாதத்தில் அமையும்னு சொல்லியிருக்காங்க. அது வால் போஸ்ட் அடித்ததுக்கப்புறம் கொண்டு போய் காட்டியிருக்காங்க. ஏன் அமைய மாட்டேங்குது, என்ன அமைய மாட்டேங்குதுன்னு. அடுத்த வருஷம் பையனுக்கு பர்த்டே வர்றதுக்குள்ளே அமையும், ஒரு 2 மாதத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 9 மாதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. நான் ஜாதகத்தை அவ்வளோவா நம்ப மாட்டேன். ஆனால் பார்க்குற பொண்ணு வீட்டுக்காரங்க ஜாதகம் கேட்பாங்கள்ல, அதனால் அந்த போஸ்டர்லேயே நான் என்ன ஜாதகம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அதெல்லாம் போட்டிருக்கேன். சௌராஷ்டிரான்றதையும் போட்டிருக்கேன் தெளிவாக. இப்போ நிறையா பேர் கலாய்ப்பாங்க, மீம்ஸ் போடுறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை ஒரு காதலையே வாங்க மாட்டேன். எனக்கு என்ன விஷயம், போஸ்ட் அடித்த விஷயம் என்னது, பொண்ணு வீட்டிலேருந்து கால் வரணும், அமையணும், அவ்வளோதான். ஸோ நான் அதை மட்டும் தான் மைண்டில் எடுத்துக்குவேன். வேறு எவன் கால் பண்ணி என்ன கிண்டல் பண்ணால் எனக்கு என்ன? பண்ணிட்டு போகிறாங்க, அது அவங்க ட்ரெண்டுக்கு அவங்க பண்ணுறாங்க. நான் ஏன் ட்ரெண்டு, அவங்க ட்ரெண்டுக்கு அவங்க பண்ணாலும் அதில் ஏன் ஃபோட்டோ இருக்காங்க, நான் தான் ட்ரெண்ட் ஆகிறேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான், 4 பேர் மூலமாக வைரல் ஆகுது. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே, அதை பார்த்து வந்திருக்கீங்க, இது ஒரு விஷயம் தானே. இப்போ வந்து போஸ்ட் அடிச்சிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கா? ஓகே, நம்ம இந்தளவுக்கு நியூஸில் வராங்க, சேனல் வந்து பேட்டி இன்டர்வியூ பண்ணிட்டு போகிறாங்க, சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நம்மள ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றுறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுதா? இல்லை இது மூலிமா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கீங்களா? வேடிக்கையாக பார்க்குறவங்க பார்த்துட்டு போட்டோம், எனக்கு இது மூலிமா ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். இதுவரையும் வால் போஸ்டர் பார்க்காதவங்க டிவி பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல், ஃபோன் யாருக்கையும் இல்லாமல் இருக்காது கம்பல்சரி. ஸோ பார்ப்பாங்க, பார்க்கும்போது அது ஒரு கேளிக்கையாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, என்ன விஷயம் இருக்குன்றதை படிக்கிறாலும் இருக்காங்கல்ல. அந்த மூலமாக கால் வந்துச்சுனாலும் அதுவும் நல்ல விஷயம் தானே. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கீங்க, எப்படி எனக்கு அமையும்டா, அப்போ வச்சுருண்டா அவங்கள எல்லாத்தையும். அந்த மாதிரி அப்படி அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு போஸ்டர் அடிப்பேன் கண்டிப்பாக. அமைஞ்சதுக்கு யார் மூலமாக அமைஞ்சிச்சு அவங்க ஃபோட்டோ போட்டு தேங்க்யூன்னு போட்டு அடிப்பேன் பெருசா. இது வந்து ஏமாத்துற புரோக்கர்ஸுக்கு நல்ல பதிலடியாக இருக்கும். இது ஒரு விஷயம். நீங்கள் வந்து 2 மோட்டிவாக வந்து அடிச்சிருக்கீங்க. ஒன்று இதை பார்த்து நமக்கு பொண்ணு கிடச்சிரும், இன்னொன்று இந்த மாதிரி ஏமாத்துற புரோக்கர்கள் வந்து கம்முன்னு ஆயிடுவாங்க. அந்த ஒரு மைண்ட் கோவப்பட்டாங்கனாலும் ஏமாத்துறவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வரும், நல்லது பண்ணுறவங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? நம்ம இது மெர்சல் படத்தில் விஜய் டைலாக் மாதிரி தான், கோவம் வருதா அப்படின்னு கேட்பார்ல, அதே மாதிரி தான். இதை பார்க்குறவங்களுக்கு எந்த புரோக்கருக்கு நமக்கு கோவப்படணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்குடா. அதுக்கு தான் இப்போ இதை சொன்னது, அதுக்கு தான் இதை சொன்னது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நல்லதே அமையும், சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணுவீங்க, நாங்களும் சேனலோட கண்டிப்பான முறையில் வரோம். ஸோ அப்போயும் வந்து அக்காவோட சேர்த்து ஒரு இன்டர்வியூ பண்ணி கண்டிப்பாக போடுறோம், மாஸ் பண்ணுறோம். அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு இன்டர்வியூ கொடுப்பேன், போஸ்ட் அடிப்பேன். அப்போ நீங்கள் வரலாமே தாராளமாக, அப்போ கூட வாங்க, அப்போ ஒரு இன்டர்வியூ கொடுப்பேன். என்ன இருக்குது?